சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு. சார், சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார். பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார். அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம். புரியுதுங்களா? வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க. என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம். ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார். அது நீங்கள் தான் வரணும், நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார். அது ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் பண்ண விஷயங்களை நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். தயவு செய்து சார், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார். தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்குது. சரிங்களா? தயவு செய்து கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல இல்லை. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கொண்டு இருந்தால் இப்போ நான் இங்கே விழுந்தது உங்கள் காலில் விழுந்திருக்கேன் சார். ஏன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. உங்களுடைய காலில் விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு சாமியோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன். ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததா நான் நினைக்கிறேன். அதனால் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும் சார். சரிங்களா? இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.